வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம 12 எபிசோட் 4க்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படியோ ஆக்வி கிட்ட ஒரு சோல் ஸ்டோன் கிடச்சிருச்சு, மிச்சம் 2 சோல் ஸ்டோன் இருக்குது. அது வகையில் 2வது சோல் ஸ்டோனை அவர் எப்படி தேடி போகிறாரு, அதை தொடர்ந்து டான்லிக்கு ஆக்வி திரும்ப வந்த விஷயம் எப்படி தெரிய போகுது, அது மட்டும் இல்லாமல் ஆக்வி மீருக்குள்ளார அப்படி என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதே சமயத்தில் யார் அந்த ஹீட்டேவை பற்றி பேசுகிறாங்களே அவன் யாருன்ற மாரி மொத்த விஷயத்தையும் தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோடைய ஆரம்பத்திலே டான்லியும் மாராக்கும் நடந்து வந்துன்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் டான்லி எதுக்கு அந்த சின்ன பையன் என்னையே ஃபாலோ பண்ணுறான்னு கேட்க, அந்த இடத்துல இருக்கிற மாராக்குமே இவன் தான் இவனை கடவுள் தான் அமுச்சு வச்சுருக்காங்க, அது உங்களுக்கு பாதுகாப்புக்காக, கடவுள் உங்கள் எல்லாருமே பார்க்கறதுக்காக ஹீட்டேவை இங்கே அமுச்சு வச்சுருக்காரு, அதில் ஹீட்டேவை நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு டான்லி கிட்ட சொல்ல, டான்லி ஆரம்பத்தில் மறுக்க தான் செய்கிறாரு. ஆனால் போக போக டான்லிக்கு ஹீட்டேவை பிடிச்ச மாதிரி தெரியுது. ஹீட்டேவோட சந்தோஷமாக விளையாட ஆரம்பிக்கிறாரு. கடைசியாக வளர்ந்துட்டாரு. ஹீட்டே வளர்ந்து அப்படியே டான்லி கிட்ட நம்ம இந்த இடத்த விட்டு போகலாமான்னு கேட்கும்போது டான்லி என்ன சொல்கிறேன்னா, நம்மளுடைய பர்பஸை நீ மறந்துடாத, நம்ம இங்கே வந்ததுக்கு ரீசனே மனுஷங்களை காப்பாற்றுதான்னு சொல்ல, அந்த இடத்துல ஹீட்டே எல்லாம் புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே டீமன்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. டான்லி ஹீட்டேவும் ஒன்றா வேலை செய்கிற மாரி நமக்கு காமிக்கிறாங்க. ஹீட்டேவே இது மூலயமா டான்லிக்கு எவ்வளோ பிடிக்கும்னு காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிக் இருக்கிற சீனை காமிச்சா அவருடைய தலையில் ஜெரியை வச்சு அதை அட்டாக் பண்ணியிருப்பாங்க ஸ்னேக். அந்த இடத்துல பிக்குமே கதறின்னு இருக்க, கடைசியாக ஸ்னேக் வந்து அவங்க டார்கெட்டை காமிச்சா அவருடைய தலையில் எல்லா ஜெரியுமே வச்சு கரெக்டான டார்கெட்டில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதிலே ஸ்னேக்கோடைய அந்த துல்லியம் நமக்கு புரியும். சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு வரும்போது அந்த இடத்துல வாம்சியாங் எங்கே போனீங்கன்ற மாரி மற்றவங்க கிட்டே கேட்க, அந்த இடத்துல ஆர்ஸ் நீ முதல்ல எங்கே போனான்னு கேட்கும்போது அந்த இடத்துல வாம்சியாங் மாராக்கு ஒரு வேலையை தந்தார், அதை முடிக்க தான் போனேன்னு சொல்ல, என்ன அந்த ட்ரக் டீலர்ஸை தேடுற வேலையா, சரி அதெல்லாம் பாருன்ற மாரி ராட் சொல்லிட்டு போக, அந்த இடத்துல வாம்சியாங்குமே வாங்க சாப்பிட போகலான்ற மாரி அப்படியே எல்லோரும் போய் சிக்கன் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல மீர்கிட்டையும் எடுத்து சாப்பிட சொல்ல, மீருமே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல கஞ்சி சாஸில் தொட்டு சாப்பிடு அப்போ தான் நல்லா இருக்குன்ற மாரி மீருக்கு சொல்லியிருக்கேன். அந்த சமயத்தில் ராட் வரது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான சில கோல்டு பார்ஸை தராரு. அந்த கோல்டு பார்ஸை தரும்போது அதை மொத்தத்தையுமே கஞ்சி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன்னா இதை அவங்க வேலையை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதிக பணம் இருக்க வேணான்னு நினைக்கிறாங்க. அது வகையில் கஞ்சி அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்க, கடைசி அந்த இடத்துக்கு மாராக்கு வராரு. சரி நான் ஒரு ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட கூட்டா, அவர் என்ன சொல்கிறேன்னா ராத்திரி நான் பீஃபே சாப்பிட்டுக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் டான்லி எங்கே இருக்காருன்னு கேட்டால் அவர் உள்ளார இருக்கிறதா சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இவர் உள்ளார போய் பார்த்தா டான்லி குடிச்சிட்டு மட்டையாகி இருக்காரு. குடிக்கிறதுனால மட்டும் எதுவும் சரியாக போகிறது இல்லைன்ற மாதிரி இவர் டான்லி கிட்டே பேசின்னு இருக்கேன். ஆனால் டான்லி மொத்தமாகவே மட்டையாகிட்டார். இதெல்லாம் தொடர்ந்து அப்படியே சாமியை காமிக்கிறாங்க. அவரை தொடர்ந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வச்சு பார்க்குறாரு. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் சாமியின் ஹீட்டை இறக்குற விஷயத்த பார்த்ததா சொல்லியிருந்திருப்பார்ல, அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க. முன்னாடி டான்லி இருக்காரு. அந்த இடத்துல ஹீட்டேவுக்கு டான்லிக்கும் சண்டை போச்சா என்ன விஷயம் தெரியல. ஆனால் அந்த இடத்துல ஹீட்டை எப்படியே தேனோஸ் ஸ்னாப் பண்ணதாட்டம் டெஸ்ட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு எப்படின்னா தப்பிக்கணும்னு சாமியின் வந்துன்னு இருப்பார். சாமியினும் இறக்கக்கூடிய ஒரு நொடி ஏற்படும் போது சாமியினுடைய கண்ணில் சில மின்னல்கள் தெரிய ஆரம்பிக்குது. வானத்தில் என்னமோ ஒரு விஷயத்தை பார்த்துருக்காரு. அது மூலியமாக தான் இது வரைக்கும் சாமியின் உயிரோடு இருக்காருன்னு நினைக்கிறேன். சாமியின் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறத பார்த்து அந்த இடத்துக்கு ஆக்வி வரது மட்டும் இல்லாமல், நீ இதுக்கு முன்னாடி சிரிச்சிருக்கியா, எனக்கு தெரிஞ்ச நீ சிரிக்கலன்னு நினைக்கிறேன், சரி அதை விடு, இப்போதைக்கு நீ ஒரு வேளை என்னை சந்தோஷப்படுத்துகிற மாரி எதனாச்சும் ஒரு விஷயம் பண்ணனா நான் ஹீட்டேவுடைய அந்த 3 சோல் ஸ்டோன்ஸையும் கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட தரேன்னு அவர் பக்கம் ஒரு டீல் போட, இந்த பக்கம் டான்லிக்கு ஒரு கெட்ட கனவு வருது. அதாவது இவருடைய மொத்த இடமுமே அழியிற மாரியான ஒரு கெட்ட கனவு டான்லிக்கு வர, அதோடு எழுந்திருக்காரு. திரும்ப அந்த கனவான்ற மாரி அந்த இடத்துல மாற கேட்கறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் இவர் எனக்கு தெரிஞ்சு திரும்ப ஆக்வி வந்துட்டான்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாரு. அதாவது போன எபிசோடில் ஒரு சென்டர்லேருந்து ஒரு பிளாக் ஸ்டோன் காணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி அது ஒரு சோல் ஸ்டோன் தான். அந்த சோல் ஸ்டோனை எடுத்துன்னு போனது வேற யாரும் கிடையாது, ஆக்வி தான். போன எபிசோடில் இந்த ஃபுட்டேஜை மாரா கிட்ட ஒருத்தர் காமிச்சிருப்பாங்க, ஆனால் நம்ம கிட்ட காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி அந்த இடத்துக்கு ஆக்வி மொத்த செக்யூரிட்டி கார்டையும் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சோல் ஸ்டோனை எடுத்துன்னு போயிருப்பார். இதெல்லாம் தெரிய வர அந்த இடத்துல டான்லி இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னும் போது அந்த இடத்துல இருக்கிற மாராக்குமே இது மொத்தத்துக்குமே காரணம் சாமின் தான் திரும்ப அவனை வர வச்சிருக்காரு. ஆனால் எதுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப ஆக்வி வந்தான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் வான்சி அங்கே வச்சு நான் இந்தமாரி ஈவில் ஸ்பிரிட்டை ட்ராக் பண்ண சொல்லியிருக்கேன், அதுவும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம், ஆக்வியும் மீரும் எக்காரணத்தை கொண்டும் மீட் பண்ணக்கூடாதுன்னு டான்லி கிட்ட சொல்ல, ஆக்வி வந்து செகண்ட் சோல் ஸ்டோனை தான் தேடின்னு இருக்காரு. அதில் செகண்ட் சோல் ஸ்டோன் எங்கே இருக்குன்னு ஆக்விக்கு தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் அந்த சோல் ஸ்டோனை எடுக்கிறதுக்காக சில ஈவில் ஸ்பிரிட்டை அந்த இடத்துக்கு அனுப்புகிறாங்க. அந்த சமயத்தில் தான் ஒரு ஆள் அந்த சோல் ஸ்டோனை பார்த்துன்னு இருந்திருப்பார். அந்த சமயத்தில் அந்த ஈவில் ஸ்பிரிட்லாம் வரது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக அவர் அடிச்சுட்டு அந்த சோல் ஸ்டோனையுமே வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது ஈவில் ஸ்பிரிட் பூமியில் வந்ததுனால
இந்த மொத்த விஷயங்களையும் வான்சியாங் ட்ராக் பண்ணிட்டு தானே இருக்காரு. அதில் வான்சியாங்க்கு ஈவில் ஸ்பிரிட் வந்த சிக்னல் தெரிய வர அதில் ஈவில் ஸ்பிரிட் எங்கே வந்திருக்காங்களோ அந்த இடத்த நோக்கி வான்சியாங் போகிறாரு. இந்த இடத்துல மீர் அதுக்கு தான் ஆர்ஸ் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. அந்த சமயத்தில் தெரியாமல் மீர் அவங்க பவரை யூஸ் பண்ண அந்த இடத்துல தான் ஆர்ஸுக்கு இன்னும் மீர் அவங்க பவர் இருக்கிற விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலி ஹெல்மவுட் க்ளோஸ் ஆகும்போதே எல்லார்கிட்ட இருந்தும் அவங்க பவர் போயிடுச்சு. ஆனால் மீர் ஒன்றுமே அந்த பவரை வச்சுருக்காங்க. இதை சீக்ரெட்டாக மீர் வச்சுருக்க சொல்கிறாங்க. ஆர்ஸுமே பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் நீயாச்சும் நம்ம குரூப்பில் பவர் வச்சுருக்கே, அது ஒரு அளவுக்கு நல்ல விஷயன்ற மாரி அப்படியே ஆர்ஸ் பேசிட்டு சாப்பிட்ட ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போகிறாங்க. அந்த இடத்துல அப்படியே மீருக்கு அவங்க ஊட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மீர் வேணான்னு தான் சொல்கிறாங்க, இருந்தாலும் சாப்பிடுன்ற மாரி அவங்க ஊட்டி கொடுக்க அதுக்கப்புறம் மீர் ஈவில் ஸ்பிரிட்டை பற்றி பேச ஆரம்பிச்சுறாங்க. ஈவில் ஸ்பிரிட் திரும்ப வந்தால் என்ன நடக்குன்ற மாரி இவங்க பேசின்னு இருக்கேன். அதுக்கு தான் மாராக்கு இருக்காருன்ற மாரி அந்த இடத்துல ஆர்ஸ் சொன்னா. அந்த இடத்துல மீர் எப்படி இருந்தாலும் மாராக்கும் ஒரு ஹியூமன் தானே, அவரால் எல்லாத்தையும் தாங்க முடியாது, அவருக்குமே காயங்கள் ஏற்படதான் செய்யும்னு சொல்ல, எதுக்கு இதை பற்றி திடீர்னு பேசுகிற, எதனாச்சும் விஷன் வந்துச்சான்னு கேட்க அந்த இடத்துல மீருமே அவங்களுக்கு வந்த விஷனை சொல்ல கிடையாது, இங்கே எனக்கு எந்த விஷயமே வரலன்னு மறுக்க அந்த இடத்துல ஆர்ஸுமே அதை நம்புற மாதிரி தான் தெரியுது. இன்னொரு பக்கம் பீக் அதுக்கு அடுத்ததாக ஸ்னேக்கை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஸ்னேக் புதுசாக ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை பிக் மேலே டெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா பிக் முடியாதுன்ற மாதிரி கத்தின்னு இருக்கேன். அந்த சமயம் தான் மாராக் போவார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதா சொல்கிறாரு. கையில் வேற ஒரு லெட்டர் வச்சுருக்காரு, சம்திங் ரெசிக்னேஷன் லெட்டர்னு தான் நினைக்கிறேன். அதை பற்றிலாம் இவங்க பேசின்னு இருப்பாங்க. இன்னொரு சைடு ரேட்டை காமிச்சா ரேட் ஆர்ஸுக்காக ஒரு கத்தியை செஞ்சு வச்சுருப்பாரு. அந்த சமையல் தான் கஞ்சி வரது மட்டும் இல்லாமல் மாராக் மீட்டிங்காக கூட்டதாக சொல்ல அந்த இடத்துல இவருமே இந்த கத்தியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆர்ட்ஸ்க்காக தான் செஞ்சேன்னு சொல்ல, எனக்குமே இந்தமாரி ஒன்று வேணும்னு சொல்லும்போது அந்த இடத்துல இவருமே செஞ்சு தர முடியாதுன்னு சொல்ல, உனக்கு என்ன ஆர்ட்ஸ் மேலே க்ரஷ் இருக்கான்னு கேட்கும்போது அப்படிலாம் கிடையாதுன்னு ரேட் அதை மறுத்துட்டு மீட்டிங் கிளம்புறாங்க. மீட்டிங் போகிறது முன்னாடி மீரை டான்லி வந்து தனியாக பேசணும்னு கூட்டிக்கிட்டு போயிடுறாரு. மீருக்கு எந்த உண்மையும் தெரியக்கூடாதுன்னு. அந்த சமயத்தில் டான்லி யாருனாச்சும் ஒருத்தவங்க உன்னை வந்து பார்த்தாங்களான்ற மாரி மீர்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணின்னு இருக்காரு. மீர் என்னை யாருமே பார்க்க வரல, எதுக்காக கேட்குறீங்கன்ற மாரி அந்த இடத்துல மீருக்கு புரியல. மீர்கிட்ட இது வரைக்குமே ஆக்வியை பற்றி இவங்க சொன்ன மாரி தெரியல. ஆனால் இவர் சொல்லலாம் என்ன, அந்த பக்கம் மாராக் வந்து மொத்த டீமுக்குமே ஆக்வியை பற்றி சொல்லிட்டாரு. இந்த விஷயம் மீருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மீரை ப்ரொடெக்ட் பண்ணணும் மொத்த டீமும் நினைக்க. சரி வான்சியாங்னு ஒருத்தர் தானே, அவன் எங்கன்னு பார்த்தா கடைசியாக ஈவில் ஸ்பிரிட்டை ஃபாலோ பண்ணி ஒரு டனல் பக்கம் போனால் டனல்குள்ளார ஈவில் ஸ்பிரிட் மறைஞ்சிட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு டார்க் மேஜிக் பேரியர் இருக்குது. அந்த பேரியர் வழியாக அவங்க திரும்ப அண்டர் வேர்ல்டுக்கே போயிட்டாங்க. அது வான்சியாங்க்கு தெரியல. டான்லி அகெயின் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இவர் ஆக்வியை கொல்றதுக்காக போயிருந்திருப்பார். அந்த சமயத்தில் மீர் வரது மட்டும் இல்லாமல் அப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ், அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல இவர் இதை நான் பண்ணி தான் தரணும், நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாரையும் நான் இழக்க விரும்பலன்னு அந்த இடத்துல மீரை தள்ளி விட்டு இவர் போனால் மீர் பவரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவர் மீரையே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆக்வி கிட்ட போய் நீ கடவுள்களை அசிங்கப்படுத்திட்ட, நீ மொத்தத்தையும் அழிச்சேன்னு ஆக்வி கிட்ட சொன்னா, ஆக்வி நீங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணது, நீங்கள் தான் மொத்த விஷயத்தையுமே அழிச்சிட்டிங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கல. ப்ரெசன்ட் டே படி வந்தால் அந்த இடத்துல வான்சியாங் கண்டுபிடிச்சிருப்பார்ல ஈவில் ஸ்பிரிட் இருந்த இடம், அதை மாராக் கிட்ட சொல்ல மாராக்மே வான்சியாங் ஈவில் ஸ்பிரிட்டை ட்ராக் பண்ண விஷயத்த சொல்ல சரி நான் அதை இவங்க கண்டுபிடிக்கலான்னு போகிறாங்க. அதே சமயத்தில் அண்டர் வேர்ல்டை காமிச்சா அண்டர் வேர்ல்டில் இப்போதைக்கு 2 சோல் ஸ்டோனு இவங்க வச்சுட்டாங்க. இன்னும் ஒன்று தான் இருக்குது, ட்ராகன் சோல் எடுக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க. அது வைக்கல அதுக்கு இந்த மாதிரி டான்லி பாதுகாப்பாக இருப்பானேன்ற மாரி ஆக்வி சொன்னால் அந்த இடத்துல சாமின்னு என்ன சொல்கிறேன்னா, எனக்கு டான்லியோடைய வீக்னஸ் தெரியும், நம்ம முதல்ல அவங்கள டிஸ்ட்ராக்ஷன் பண்ணணும், அந்த சமயத்தில் நம்ம போய் மீற கூட்டாக இருந்தோம், அதான் நம்ம பிளான்ன்ற மாரி அந்த இடத்துல சாமின்னு சொல்லின்னு இருப்பார். சரி நான் அந்த பிளான் மொத்தத்தையுமே ஆக்வி கேட்டுன்னு இருக்கேன். பூமியில் காமிச்சா பூமியில் இப்போ தான் பிக் மொத்தமாகவே எழுந்திருக்க ஆரம்பிக்கிறாரு. எழுந்ததுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குதுன்னு மற்ற ஆட்கள் கிட்ட கேட்க இந்த இடத்துக்கு ஈவில் ஸ்பிரிட் வந்த விஷயங்களாம் இவங்க சொல்லின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் வான்சியாங்க ஒரு டனலை கண்டுபிடிச்சாரு. அந்த டனலுக்கு இப்போதைக்கு டான்லி அதுக்கு அடுத்ததா மாராக் போகிறாங்க. அந்த இடத்துக்கு போனால் எதுவுமே இல்லை. அந்த இடத்துல மாராக் தான் சொல்கிறாரு, இங்கே ஒரு டார்க் மேஜிக் பேரியர் இருந்திருக்கேன், அது வழியாக தான் இந்த வழியாக ஈவில்ஸ் வந்திருக்காங்கன்ற விஷயத்த இந்த இடத்துல மாராக் டான்லிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரின்னு டான்லியோடைய வீக்னஸை கண்டுபிடிச்சதா சொன்னாங்களே, அந்த வீக்னஸ் வேறு எதுவும் கிடையாது, அந்த பாட்டி தாத்தா தான் அவங்கள நோக்கி ஈவில்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் மாராக் பூமியில் ஈவில் ஸ்பிரிட்லாம் இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய கழுத்தில் ஐ ஆஃப் அகமெண்டோ மாரி ஒன்று இருக்குது, அதை தான் காப்பி அடிச்சிருக்காங்க. அது மூலயமா ஈவில் ஸ்பிரிட் எங்கே இருக்குன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அதை வச்சு ஒரு ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கடைசியாக நம்ம ஆட்களுக்கு இவங்க இன்ஃபர்மேஷன் தராங்க. நம்ம ஆட்கள் மொத்த பேருமே அந்த பாட்டியோடைய ஷாப்புக்கு தான் வராங்க. ஏன்னா அந்த பாட்டியோடைய இடத்துல தான் ஈவில் ஸ்பிரிட் இருக்கிற விஷயத்த இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அந்த இடத்துக்கு வேகமாக வந்துன்னு இருக்காங்க.
அந்த இடத்துல அந்த தாத்தாவுமே அந்த பாட்டியை தப்பிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாரு. கடைசியாக அந்த தாத்தாவுடைய சோக்கு அவங்க நசுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. தாத்தா மயங்கி தான் விழுந்துட்டாரு. நினச்சிருந்தா கொன்று இருந்திருக்கலாம். ஆனால் இவங்க டார்கெட் பாட்டின்றதுனால அந்த பாட்டியை தேடி போகிறாங்க. அந்த பாட்டியோடைய கை வேறு உடஞ்சிருக்கு. உடஞ்ச நிலைமையில் அவங்க ஒரு பாத்ரூமில் போய் ஒழிஞ்சிக்க கடைசி நம்ம ஆட்கள் வந்து அந்த தாத்தா கிட்ட கேட்டு அந்த பாட்டி எங்கே போனாங்கன்ற விஷயத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. அதெல்லாம் சரி, நான் அந்த இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற ஈவில் ஸ்பிரிட் அடிச்சுன்னு இருக்கேன். கடைசியாக பாட்டி எங்கன்ற மாரி டான்லி கால் பண்ணுறாரு. அதனால ஃபோன் வைப்ரேட் ஆக அது மூலயமா ஈவில் ஸ்பிரிட் அந்த பாட்டி இருக்கிற பாத்ரூம் சைடு வர அந்த சமயத்தில் தான் டான்லியுமே வந்து கலக்கியிருப்பார். டான்லி வரது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஈவில் ஸ்பிரிட்டுக்கெலாம் 4 ஷாட்டை போட்டு அந்த இடத்துல பாட்டியை மாறாக்கூட அமுச்சு வச்சிருவார். கடைசியாக அவர் போகலான்னு பார்த்தா ஒன்றுமே ஈவில் ஸ்பிரிட் அடங்குற மாதிரி தெரியல. ஈவில் ஸ்பிரிட்லாம் திரும்ப எழுந்திருக்காங்க. உங்களுக்குலாம் சாவே கிடையாதான்ற மாரி டான்லி திரும்ப சண்டை போட சரின்னு மாறாக்குமே முடியாத நிலைமையில் அந்த பாட்டியை கூட்டின்னு போகிறாரு. ஈவில் ஸ்பிரிட்லாம் ஸ்கெட்சு போட்டாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் அதுக்கு முன்னாடியே வரது மட்டும் இல்லாமல் ஈவில் ஸ்பிரிட்டை அடிக்கிறாங்க. முக்கியமாக பீக், அதுக்கு அடுத்தது ஆர்ஸ், இவங்க 2 பேர் தான் மிச்ச ஈவில் ஸ்பிரிட்டை பார்த்துக்கிறாங்க. ஆனால் இவங்களுமே ஓவராக அடி வாங்கி சுருண்டு விழ அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற ஆட்கள் அந்த பாட்டியை திருத்தின்னு போகிறாங்க. கடைசியாக இவங்களுக்குமே ஸ்கெட்சு போட்டாங்க. இந்த பக்கம் சாமியனை காமிச்சா சாமியன் வேறு யாரையும் தேடி வரல, மீரை தான் தேடி வராரு. மீர் தான் இவங்களுடைய நெக்ஸ்ட் டார்கெட், அதாவது டிராகன் சோல். அதை எடுக்கிறதுக்காக இவங்க வராங்க. அந்த சமயத்தில் மீரும் ஸ்னேக்கும் தான் வெயிட் பண்ணுவாங்க. பயங்கரமாக கதவு தட்டுற சத்தம் கேட்க யாரா அதுன்னு பார்க்குறாங்க. கடைசியாக அந்த இடத்துல சாமியின் ஆட்களோடு அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதை பார்த்து இவங்க கொஞ்சம் ஷாக் ஆகிறாங்க. சாமியுமே இப்போதைக்கு மீர் ஸ்னேக்கெல்லாம் அட்டாக் பண்ணுற மாரி தெரிய அப்படியே நம்ம ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போகிறோம். அந்த இடத்துல டான்லி மொத்த குரூப்பையுமே அடித்து தெருக்கி விட்டுருப்பார்ல, அதாவது அந்த பாட்டியோடைய ஷாப்புக்கெல்லாம் தொல்லை கொடுத்தவங்க. கடைசியாக அந்த பாட்டியோடைய ஷாப்பை இவர் காப்பாற்றுறாரு. அந்த பாட்டியோடைய அம்மா இருக்காங்களே, அவங்களுமே நம்ம கேங்க்கு தேங்க்ஸ் சொல்ல அதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல டான்லியுமே இன்னொரு வாட்டி அவங்களாம் வந்தால் என்கிட்ட சொல்லுங்கள், ஏன்னா இது என்னுடைய இடம், என்னுடைய லேண்டு இது. அவனுங்க இன்னொரு வாட்டி வந்தாங்கன்னா அவனுங்க மூஞ்செல்லாம் பேத்துருவேன்னு டான்லி சொல்லின்னு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு இப்படிலாம் இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த பாட்டி வராங்க. சின்ன பொண்ணாக தான் இருக்காங்க. அவங்க டான்லியை பார்த்து ஸ்டாருன்னு சொல்கிறாங்க. அதாவது டான்லி வந்து எப்படி மேலே இருக்கிற நட்சத்திரங்கள் வெளிச்சம் தருதோ அந்த மாதிரி உங்களுக்கு வெளிச்சம் தந்ததாக சொல்கிறாங்க. அதில் டான்லி அவங்க ஸ்டார்னு கூப்பிட டான்லிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு ஷை டைப். அதெல்லாம் முதல்ல பணத்தை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போக அதிக பணம் இருக்குது, இதை எடுத்துன்னு போங்கன்ற மாரி அந்த இடத்துல இவங்க டான்லியை கூட்டா டான்லி நடந்து போகிறாரு. அங்கே இருக்கிறவங்க இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்ககிட்ட அதிக பணம் இருக்குது. அவன் கொஞ்சம் ஷை டைப் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த பாட்டியுமே அவருடைய நேம் என்னன்னு கேட்க அங்கே இருக்கிற எல்லாருமே கோரஸா டேசன்னு சொல்ல அவங்களுமே டேசன்ன்ற அந்த நேமை நோட்டீஸ் பண்ணிக்கிறாங்க. அதோட இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஹேவ் ஃபன் கைஸ்.